அப்போ உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு மலைகளை நகர்த்த முடியும். ஆமென். அப்போ ஆண்டவரை நம்பும்போது நாம் என்ன செய்கிறோம்? அந்த விசுவாசத்தை கொண்டு அவரை நாம் அறிகிற அறிவுக்குள்ளே மட்டும் வளரல, நம்ம நிறையா நம்முடைய எல்லைக்கு மிஞ்சின காரியத்தையும் செய்ய முடியும். அப்படின்னா உங்களால் மலைகளை ஏற முடியும். இப்போ மலை ஏற சொன்னால், ஆனால் ஆண்டவருக்குள்ளே உங்கள் விசுவாசம் வேணால் உங்களை பெரியாள் ஆக்கிறோம். ஆமென். அது மட்டும் இல்லை, நீங்கள் மலை ஏறது மட்டும் மலையை நவுத்தவும் முடியும். அந்த மலையை பார்த்து பேத்து போய் கடலில் சமுத்திரத்தில் விழுவு அப்படின்னா அவங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், ஏய் நீ மலையை போல் அங்கே நிற்கிற, அசைய முடியாது, என்னை அசைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இந்த இப்போ அவனுக்கு நான் ஒரு போடு போடுறேன், ஓ கிளம்பு சமுத்திரத்தில் போய் விழு, இல்லை என் பாதையை மறைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை, கிளம்பு அப்படின்னுங்க. அது போயிடும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? உங்கள் பிரச்சனை உங்கள் காரியம்லாம் மலையை போல் நிற்கலாம், அது அசைக்க முடியாதுங்க. மலையை அசைக்கலாமா? சொல்லுங்கள். மலையை அசைக்க முடியுமா? முடியாது. மலை அப்படியே ஸ்டெடியாக இருக்கும். ஏன் அண்ணாமலை இல்லை, ஏன் மலையை பற்றி சொல்கிறேன். ஏன் அந்த மலை உதாரணத்துக்கு என்ன, எங்கள் நம்ம மலேசியாவில் என்ன குணம் போல் இருக்க பார்த்தீங்களா, நீங்கள் சபா பண்ணிங்கன்னா பாருங்க, ஓ பெரிய மலை, அது அங்கேயே தான் இருக்கும். அங்கே தான் போய் பார்த்துட்டு வருவாங்க. அந்த மலை எங்கிட்ட நவராது, அங்கேயே தான் இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு மலை. அப்படிப்பட்ட மலை மாதிரி உங்கள் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அங்கால உட்காந்து பீசாங்கோரையும் சாப்பிட்டுக்கிட்டே சொல்லலாம், அந்த மலை அப்பால போ இயேசுவின் நாமத்தில், ஏன்னா நான் போகணும் அதை தாண்டி அப்படின்னு சொல்லி என்னுடைய இலக்கை அடையிறதுக்கு. ஆமென். அப்போ உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை கொண்டு மலைகளை நகர்த்த முடியும். ஆமென். பிரச்சனையை பார்த்து உட்காராதீங்க, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுங்கள். விசுவாசம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? பிரச்சனையை பார்த்து என்ன பார்த்துக்கலாம், என்ன அது பண்ணிட போகுது பார்த்துக்கலாம். ஆமென். முடியுமா? சொல்லாமா? என் பிரச்சனையை பார்த்து என் சூழ்நிலையை பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுங்கள். சிம்பிளாக சொல்லுவோம். 1 2 3. என் பிரச்சனையை பார்த்து என் சூழ்நிலையை பார்த்து நான் என்ன சொல்ல போகிறேன்? பார்த்துக்கலாம். ரிலாக்ஸாக ரிலாக்ஸாக இருக்கு. பிரச்சனையோ என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் அதை பார்த்து நடுங்காமல் நீங்கள் அதை நடுங்க வைக்கணும். நம்ம எப்போதுமே ஆப்போசிட்டாக இருக்கணும் பாருங்கள். ஆமென். ஸோ அப்படி நீங்கள் செய்யும்பொழுது காரியம் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஏன்னா விசுவாசத்தை கொண்டு நான் தேவனை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. இனிமேல் எப்படி சொல்லுவோம்? விசுவாசத்தை கொண்டு நான் தேவனை பிரியப்படுத்த முடியும். ஆமென்.